வணக்கமே 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 வணக்கமே. அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயிரங்கள் 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயிரங்கள் 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயிரங்கள் 64 கற்றுத்தந்த ஆசானுக்கு வணக்கமே இந்த வாத்தியார் ஒருவருக்கு வணக்கமே 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 வணக்கமே. பவன் படிப்புலக்கு ஆணாகி பெண்ணான பழனியப்பனுக்கு மனம் பவன் பணப்பிலே ஆணாகி பெண்ணாலும் பழனியப்பனுக்கு வணக்கம். பாவாடு பாவாடை பாவாட ரொக்க பாவாட கொய்த்த பாவாட தொகச்சி பாவாட கிழிஞ்ச பாவாட ஓட்ட பாவாட பாவாட பாவாடை பாவாடை மசால் கல்விக்கு பாவை கூத்து இருக்கு வணக்கம் வணக்கம். பொல்லாத ஓட்டுவாங்க மல்லாத கண்டனுக்கு போடுகிறேன் ஒரு வணக்கம் பொண்ணோடு வீடு மல்லாத கண்டனுக்கு கோடி கோடி எங்கள் வணக்கம். புருஷனர் இயாமல புள்ள குட்டி பெத்தனுக்கு புண்ணியவதி இருந்தா வணக்கம் புருஷனுக்கு இல்லாம புள்ளகுட்டி பெத்தனுக்கு புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். மத்தவங்க முத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் வணக்கம் மத்தவங்க விட்டவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்ணியவருக்கு வணக்கம் வணக்கம். மத்தவங்க முத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம். அதில் தோல்வி அடைந்து முட்டை பூச்சி மரத்தை குடிச்சு கைலாசம் காதல தோல்வி விட்டு முடு புடிச்ச பையன் குடி கைலாசம் போனவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த இளைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய 8 பெரியவருக்கு ஏழைய பெரியவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த இளைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய 8 பெரியவருக்கு ஏழைய பெரியவருக்கு வணக்கம் வணக்கம். தத்துவங்கள் பேசிக்கொண்டு தமிழ் பெருமாடுவர்கள் தலைவர்களுக்கு மிக வணக்கமே வணக்கமே. நாட்டு செல்லும் வணக்கமே இங்கு வந்து ஆசி கூற வேண்டும் வணக்கமே 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 வணக்கமே. பழைய அமைதி அமைதி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிமுகன் முதற்றே உலகு என்ற திருவள்ளுவர் கிடங்க பேரும் சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்து எடுத்த இனத்த தாய்மார்கள் கூட்டம் பூரா கம்மியாக இருக்கு. இல்லை பூரா பிரசவ வாட்டில் படுத்து கிடக்கிற மாதிரி படுத்து கிடக்கு. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. விடிய விடிய கும்மி அடித்தா இப்போ படுக்கத்தானே சொல்ல. நம்மளே போய்கிட்டு விடிய விடிய படுத்து அசந்து போங்க. நம்ம ஏரியா மாதிரியே அடிக்க முடியும் கும்மிலாம் அதெல்லாம் அப்புறம் சொல்லுவா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்க ஏரியா தான் ஃபேமஸ். ஆமா உங்க ஏரியா அங்களோட எங்க ஊர்ல ரம்மியில் ஆடுவீங்களா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உயர்தர் காவல்துறையை சேர்ந்த அருமை உள்ளத்திற்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காதலே என்று காதலிலே சாதனை புரிந்து கொண்டிருக்கும் எழுதிருமை இளைஞர் பட்டாளங்களுக்கும் காதல் பண்ணுங்க வேணாம் சொல்லலை. இந்த இன்ஸ்டாகிராம்லையும் இந்த ஃபேஸ்புக்லேயும் காதலை பண்ணுறிய வருங்க. அது உங்களை கொண்டு போய் போக்சோ சட்டத்தில் உள்ள தள்ளிடுவாங்க. மாதிரி கிடையாது. ஏன் நீங்க கடுப்பா இருக்கீங்க? உள்ள போட்டா இப்போ 6 வருஷம் உள்ள போயிருவிய. நீங்க போயிட்டு வந்தீங்களா? அதை பார்த்துக்குங்க. நான் போறேனா? எனக்கு இந்த பழக்கமே கிடையாதுங்க. ஆமா முட்டிக்கால் கட்டக்கூடாது முன்னாடி உட்காந்துக்கிட்டு. நீங்க 2 பேரும் இருந்தேன். ஆமா ஒரு பெரிய மனுஷன் நீங்க தான் எங்களுக்கு புத்திமதி சொல்லணும். நான் உங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடாது. முட்டிக்கால் கட்டினா குடும்பத்துக்கு ஆகாது, குளத்துக்காகாது, கோத்திரத்துக்காகாது, ஊருக்கு ஆகாதுன்றீங்க. நீ மஞ்சள் வெட்டியை கட்டிக்கிட்டு முன்னாடி முட்டிக்காலை கட்டினா விளங்குமா? கால் வலிக்குதப்பா. கால் வலிக்குதா? இப்போ முட்டிக்காலை கட்டுவ. டான்ஸுக்கார பிள்ளை வந்த உடனே பின்னாடி ஒத்த கையை சாச்சிக்கிட்டு உட்காருவேன். வள்ளியம்மா வந்த உடனே ரெட்டை கையை சாச்சிக்கிட்டு உட்காருவேன். நாராயணான்னு அவர் நாரதர் வருவார். விழுந்து பொழந்து படுத்துருவேன். ஏற்கனவே ஆல்ரெடி படுக்க மாட்டாங்க பாரு. அதாவது நம்ம பண்ண மாட்டா காரணம் யாரு? நீங்களும் இந்த டான்ஸ்கார பிள்ளை பண்றது இருக்குங்க. அதாவது நீ கேமராவை தள்ளி விட்டுருவே நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் பாவம் பல லட்ச ரூபா ஓட்டு அந்த கேமரா வாங்கி வச்சிருக்காரு. அந்த ஸ்டாண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு படுத்து கிடக்கவார். ஏன்னா சில பேர் நாடகம் பார்க்கணும்னு வருவா மச்சான், சில பேர் நாடகத்தை கெடுக்கணும்னு வருவாங்க. என்னமா எப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் யாரு வீட்டுக்கு ஒரு என்ன மாதிரியா? இல்லை இந்த தாளார மாதிரி. ஆமாம் வீட்டுக்கு 2000 ரூபா வரி வச்சிருப்பாங்க. ஆமாங்க. 5 லட்ச ரூபா கொடுத்து திருவிழா நடத்திருப்பாங்க. ஆமா ஆமா. அவன் அண்ணனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து மைக் செட்டு போட்டிருப்பாங்க. ஆமாங்க. நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்து மதுரையில இருந்து வர வச்சிருப்பாங்க. இந்த மொத்த காசையும் சோழியை முடிக்கிறது 145 ரூபாயில தான் இருக்கு விஷயம். அது என்ன 145? கூட்டமே 2 இடத்துலனா இருக்கு. என்ன சொல்றீங்க? எந்த இடத்துல? ஒன்னு பச்சைக்கடை, பச்சைக்கடையா? ஒயின் ஷாப்ல. சரி சரி. இன்னும் ஒன்னு ஆஸ்பத்திரியில. ஏன் நீங்க போயிட்டு வந்தீங்களா? இங்க குடிக்க இங்கிட்டு நான் சொல்லிடுவேன் நானே. இங்கிட்டு குடிக்க அங்கிட்டு போய் படுக்க. இப்படி இருந்துச்சுன்னா விளங்காது. மானங்கட்ட மானிட்ரு, கேடுகட்ட டாப் ஸ்டாரு,
ஒண்ணுத்துக்காத ஓரியன் ஆத்தாடி இந்த சரக்கெல்லாம் சொல்லையில் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா அத்தனை ஓரியனு, இந்த கோல்டன் ஈகிளு செட்டு, இந்த வீரனு செட்டு, இந்த 4 சரக்கை அடிக்கிறவன் கூடிய சீக்கிரத்தில் டிக்கெட்டை வாங்கிட்டு போயிருவேன். வாயில வைக்க முடியலையா ஆத்தாடி நெகப்பாலிசி வாட குப்பு குப்புன்னு. இதை அவன் உண்மையா சொல்ல, உண்மையை அவனுக்கு ஏற்பட்டது சொல்றான். ஐயா எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். நான் அப்படித்தேன். சாப்பாட்டு கடை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற இடம் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. காலையில் எங்கே பிளாக்கில் விற்கிறாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் விற்கிறான்னு எனக்கு தெரியும். போய் வாங்கி குடித்தேன். போன வருஷம் பூரா நாடகம் ஆட முடியாமல் இந்த உட்காந்துருக்காருல ஐயா காவல்துறை அதிகாரி, பெட்டி வாசிக்கக்கூடியவர் ஹார்மோனிஸ்ட் சக்கரவர்த்தி, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த சரக்கெல்லாம் அடிக்கக்கூடாதுரா, உன் உடம்பு வீக்காக போகுதுன்னு. உடம்பு தண்டி போட்ஸாக இருந்தேன். இன்னைக்கு உடம்பு போனதுக்கு காரணம் என்ன? எல்லாம் அந்த பாட்டல் தான். போய் திருவனந்தபுரத்தில் போய் கிடந்தேன். 5 லட்ச ரூபா செலவழிச்சு இப்போ மீண்டும் வந்திருக்கேன்னா அந்த சரக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். சரக்கு அடித்தாலும் பரவாயில்லையே, இந்த சரக்கு பத்தலைன்னு சொல்லி இப்போ ஊதுவத்தியை பற்ற வைக்கிறது. ஊதுவத்தினா என்னது? சிஸ்ஸரு, ஃபில்டரு, செய்தி பீடி, இதை கூட ஏற்றுக்கலாம். இந்த கணேஷ் புயலைய பொருள் மினி கோல்டு இல்லைன்னு சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, நான் கோல்டு ஃபில்டர் தான் அடிப்பேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அது என்ன கிங்ஸ் வீல்ஸ், இதை காட்டில இன்னொன்னு மோசமான கதை இருக்கு. இந்த கணேஷ் புயல, இந்த கணேஷ் புயல எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. உருட்டி ஓசியில இடைச்சா இத்தண்டில கோழி உருண்டை சைஸ்ல உருட்டி உள்ள வச்சிடுறேன். வச்சுட்டு பொண்டாட்டிக்கு போய் உதட்டோட முத்தம் கொடுக்க போறானா, வாயில வீச்ச வீசி கிடக்கு. அவங்க பொண்டாட்டி தான் கொடுக்கணும். ஊரா பொண்டாட்டி கொடுத்தா விளக்க மாதிரி புஞ்சு போகும். அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு போதை அடிமை. குடிங்க, உங்க காசு, குடிக்க வேணாம்னு சொல்லலை. ஒரு நல்ல சரக்கா பார்த்து அடிங்க. நல்ல சரக்கு பேரை சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. ஒரு கிங்லோய்ஸ், ஒரு வெர்னண்டு, ஒரு மேன்சன் ஹவுஸ், ஒரு செவாலியர், அது போக ஒரு 1848 ஒரு சரக்கு. அது என்ன 1848? 18 வயசுல நீ குடிக்க ஆரம்பிக்கிறவன் 48 வயசுல நீ மண்டையை போட்டுருவேன். கிட்னி போயிடும். ஆமா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். இப்ப கணையமே போய் கிடக்காங்க பாதி பேர். கல்லீரல் போச்சுறான். ஆமா, எல்லாம் நம்ம நாட நடிகர் தான் ரொம்ப பேர் ஹாஸ்பிடல்ல இருக்கான். இப்ப அதுலயும் மறுபடியும் கல்லீரல் போச்சுன்னு மறுபடியும் சித்தியாச்சு இருந்தா மறுபடியும் போதான் செய்யும். ஆமா, அப்படியாப்பட்ட காலகட்டம் தள்ளிடக்கூடாது. எங்க பல பேர் உட்கார்ந்துருக்கீங்க என்னை பத்த தாய்மார்கள், ஒரு தாய்மார்கள், நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா நீங்க கையை தூக்கிட்டீங்கன்னா என் சம்பளத்தை நான் உங்களுக்கு காலையில தந்துட்டு போறேன். உங்க சம்பளத்தை? ஆமா, 5000 ரூபாயா? கட்டிய கணவனுக்கு பெற்ற பிள்ளைக்கு சோத்தை போட்டு வச்சுடுத்தேன். நான் வேலைக்கு போகும் சொல்ற ஒரு தாய்மார்கள் கையை தூக்கு வாப்போம். ஏ மாப்பிள்ள சரியா கேட்கல, நல்ல சவுண்டா சொல்லியா. கட்டிய கணவனுக்கு நல்ல சவுண்டா. என்ன சவுண்டானா இதுக்கு மேல அப்படி சொல்லியா? என்ன தெம்பா? கட்டிய கணவனுக்கு பெற்ற பிள்ளைக்கு சோத்தை போட்டு வச்சிடுத்தேன், நான் வேலைக்கு மறுவேளை பாப்பேன்னு சொல்ற ஒரு தாய் குலங்கள் கையை தூக்குங்க. என்னை பெத்த தங்க மக்க. இங்கே பப்புனா நடித்து கொண்டிருக்கும் இங்கே பப்புனா நடித்து கொண்டிருக்கும் ராக்கெட் ராஜா அவர்கள் டெபாசிட் இழந்த காரணத்தினால் நான் டெபாசிட் இழக்கல, தாய்மார்கள் தான் டெபாசிட் இழந்துட்டாங்க. இல்லையா, என்னைக்கு இந்த 100 நாவலை ஆரம்பிச்சானா அன்னைக்கு இங்க குடும்பத்துல சோறு பொங்குறதுல ஒண்ணும் பொங்குறது இல்ல. 100 நாவலைன்னா என்ன? புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றத 100 நாவேலை. இவங்க போறது சும்மா போக மாட்டாங்க. ஒரு சாந்து சட்டில 2 தூக்கு சட்டி இருக்கு. சாந்து சட்டினா என்னது? அந்த கொத்தனார் வேலை கொண்டு போவாங்கல்ல சட்டி, அந்த சட்டில 2 சட்டி நிமிர கஞ்சியை வச்சுக்கிட்டு கொண்டு போயிடுறது. அங்க போனோம்னா காலையில 9 மணிக்கு ஒரு சாப்பாடு, மதியம் 12 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பொழந்து போட்டு படுத்துறது. அங்கிருந்து கிளர்க்கு போன் அடிப்பாரு, எப்படிப்பா வேலை ஓடிக்கிட்டு இருக்கு? இப்பதான் 20 அடி தோண்டிக்கிட்டு இருக்கான். மயிரை தோண்டினேன், புல்லுக்கு வலிக்காம கரெக்டு சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படியாப்பட்ட வேலைக்கெல்லாம் இந்த வேலையை கண்டுபிடிச்சனாலதான் விவசாயம் அழிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் நல்லா பண்ணி வந்தோடனே பார்த்தேன், கும்மி அடிக்கிறதுல ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? அந்த சிறப்பு எங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமை உண்டு. கும்மிலையும் சரி ஒயிலையும் சரி, இங்க ஒயிலாட்டம் ஆட முடியாது. நம்ம ஏரியால கூட ஒயிலாட்டத்துக்கு ஃபேமஸ், பேர் வாய்ந்தது. நீ போடு தன்ன நன்னாதீன தன்னானே, ஓடு தன்ன நன்னாதீன தன்னானே, அம்மா வரத பாருங்கடி, அழகு ஓடி வரத பாருங்கடி, அம்மா வரத பாருங்கடி, அம்மா அசந்து வரத பாருங்கடி, ஆன வரத பாருங்கடி, அசஞ்சு வரத பாருங்கடி,
தன்னானே ஓடு தன்னடனாதின தன்னானே தன்னானாதின தன்னானே தன்னடனாதின தன்னானே. இப்படி பாட்டுகளை வந்து அப்படியே சினிமாவில் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? இசைஞானி இளையராஜா போட்டாரு பாருங்க, அப்படியே சினிமாவில் ஆயிரம் தாமரை மொட்டுக்களே இங்கு ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, ஆயிரம் தாமரை மொட்டுக்களே ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இங்கு 2 ஜாதி முல்லைகள் தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை ஊடல் தேடி தன்னடனாதின தன்னானே ஓடு தன்னடனாதின தன்னானே தன்னடனாதின தன்னானே தனதான தன்னடனானே. இப்படி ஒரு இசை மயங்கி கிடந்துச்சு. அதே இது விடியங்காட்டி ஆனவுன்னு 5 மணிக்கெல்லாம் முருகன் கோயிலில் போடுவாங்க பாருங்க, சுப்ரபாதம் அப்படி போடுவாங்க. ஒரு கந்த சஷ்டி கவசம் அப்படி போட்டாங்க பாருங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலும் காலம் 2 பன்மணி சலங்கை கீதம் பாட இனியாடு லுலு 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 லுடு டு 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 டு. இந்த பாட்டை விட்டு வச்சார தேவா, அப்படியே மாத்தினார் பாருங்க, எப்படி சினிமாக்குள்ள கொண்டு வந்தாரு. 18 வயது 18 வயது இளதட்டு ஏங்குது வாய் போட வாய் போடடா. ஆமா, இப்படி கொண்டு வந்தாங்க. அதே இது ஒரு அம்மா அம்மன் கோயில் முன்னாடி இருந்து படிச்சிருக்கான். கற்பூர நாயகியே கனகவல்லி காளி திரிசூலி கருமாரி அம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிரங்கும் வள்ளி தெய்வ யானை அம்மா. அந்த பாட்டையும் சும்மா விட்டாங்களா? தாமிரபரணி படத்துல இருந்து விஷால் நடிச்சிருப்பாரு, அப்படியே கொண்டாங்க வருங்க. கருப்பான கையால என்ன புடிச்சான் காதல் என் காதல் கலையாட்டுதம்மா பேய் புடிச்சு உள் மனச ஆட்டுதம்மா காதலிப்போ ஜோலியத்தான் காட்டுதம்மா. இப்படியாப்பட்ட பாட்டுகளுக்கெல்லாம் மயங்கி கிடந்தது அந்த காலத்து பாட்டு. எந்த அளவுக்கு நீங்க கை தட்டுறீங்களோ, கை தட்டுறதுல ஒரு நன்மை என்னன்னா ரத்தம் சீரோட்டமாக ஓடும், சுகர் ப்ரெஷர் வராது. இன்னைக்கு யாரும் வேலை பார்க்குறதே கிடையாது. வீட்டில் தாய் தாப்பேன் சொத்தை விற்று திங்கிறதுக்கு தான் ஆள் இருக்குது. ஏன்னா நடைமுறையை சொல்லி யாரும் கோச்சிக்கிற கூடாது. ஏன்னா இன்னைக்கு 2026 3 கோடி இந்திக்காரன் தமிழ்நாட்டில் வந்து நுழைஞ்சிட்டேன். கட்டடம் கட்டுறது அவன் தான், பெயிண்ட் அடிக்கிறது அவன் தான், பானிபூரி விற்கிறது அவன் தான், ஹோட்டல்லே வந்து சப்ளை பண்ணுறது அவன் தான். காரணம் அது நம்ம சோம்பேறித்தனா. ஆமாம், அது பார்க்க முடியாத வேலை ஒரே ஒரு வேலை இந்த நாடக தொழிலுக்கு மட்டும்தான். இன்னும் இறங்கலை. அடுத்த வருஷம் இந்த கட்டக்குடியில் நாடகம் போட்டிங்கன்னா பெட்டிக்காரர் அசாமில் இருந்து வருவார், மிருதங்காரர் பீகார்ல இருந்து வருவார், ஆல்ரவுண்டுக்காரர் ஆந்திராவில் இருந்து வருவார். ஆனால் தாளகாரர் மட்டும் வெளிநாட்டில் இருந்து ராஜஸ்தானா அங்கிருந்து வந்துருவார். ஆனால் பப்புனுக்காரன் பிலிப்பீன்ஸ்லேருந்து வரப்போறேன். அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்கு தள்ளிடாதீங்க. ஏன்னா கொத்தனார் வேலைக்கு போறீங்க. இதில் கொத்தனார் இருந்தால் கோச்சிருக்காதீங்க. ஒரு சில கொத்தனாரை சொல்கிறேன், 1500 ரூபா சம்பளம் வாங்குறீங்க கொத்தனார் வேலைக்கு. கூட ஒரு பொம்பளையாலையும் கூப்பிட்டு போயிடுறியா சித்தாள் வேலைக்கு. மேலே ஏறி நின்றுக்கிற வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு, ஏமா சட்டியை தூக்கி கொடு சட்டியை தூக்கி கொடுன்ற, சாந்து சட்டியை தான் இது தூக்கி கொடுத்து மேலே வாக்க அண்ணாந்து. இந்த 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறாள் ஒழுங்கா நீ ஒரு சட்டியை மாட்ட மாட்டியா? இந்த முறுக்கு புளிவோம்ல உரல், அதில் இடக்கிற ஓட்ட மாதிரி கண்ணு கண்ணா இருக்கு சட்டி. அந்த வேர்வைக்கு இத்து போகுது பாரு, நம்ம இத்து போகுது, இடிஞ்சு பாதி வெளியே தொங்கிறேன். அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்கு போகிறதுனால தான் இன்னைக்கு இந்திக்கார உள்ள வந்து நுழைஞ்சிட்டேன். சுதாரிச்சு போலங்க, கை தட்டுங்க, சோற ஒரு ட்ரிப்பு கை தட்டி விசில் அடிக்க பார்ப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களோ, ஆரவாரம் பண்ணுறீங்களோ, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண நினச்சா நாங்கள் அமைதியாக போயிடுவோம்னதை எடுத்துரைத்து, தீ மூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்ச காட்டு பேச்சினி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சினி செல்வராசு பாட்டு பேச்சினி ராசாத்தி ஓனப்பு
கருவை காட்டு முள்ளாச்செடி ராசாத்தி ஓனப்பு கருவை காட்டு முள்ளாச்செடி அடியாத்தி ஓஞ்சிருப்பு புளியங்காட்டு பூவாச்செடி போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் உணரந்தாண்டி அடிய போடி தேடி ஏன் உசுரோ ஓடுது நினைப்போவே மஞ்சனத்தி மஞ்சனத்தி நீ தீக்கொளுத்தி 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 அடியமச்சு விட்டு மயில ஓ மனசு போடும் மாறாப்பு மேல ஓ பாசம் எரியுதடி அதுல ஏ ஆசை துடிக்குதடி அடியமச்சு விட்டு மயில ஓ தவிப்பு போடும் தண்டார ஓசை ஏ குட்ட உடைக்குதடி அதுல ஓ வாசம் உழைக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஏ ஆசை துடிக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஆசை துடிக்குதடி ராசாத்தி ஓனப்பு கருவை காட்டு முள்ளாச்செடி பொட்டு வச்ச ரத்தினமே மறைஞ்சு வச்ச என் சித்திரமே முடிஞ்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாகிறேனே தீ பிடிச்சு நான் சாகிறேனே தீ பிடிச்சு நான் சாகிறேனே மலையேறி போறேன் மண்ணோடு போறேன் நீ கரையேறி போறேன் நான் கடலோடு போறேன் காற்றோடு காற்றாக வழியோடு வழியாக ஒளியோடு ஒளியா எங்கேயோ போறேன் எங்கேயோ போறேன் எங்கேயோ போறேன் ராசாத்தி ஓனப்பு கருவை காட்டு முள்ளாச்செடி ராசாத்தி ஓனப்பு கருவை காட்டு முள்ளாச்செடி அடிய ஒத்த சொல்லு ஒயில ஓ உசுறு போகும் மாறாப்பு மேல் ஏ பாசம் எரிகுதடி அதுல ஓ ஆசை துடிக்குதடி அடிய ஒத்த சொல்லு ஒயில ஓ தவிப்பு போடும் தண்டார ஓசை ஏ கூட்ட உடைக்குதடி அதுல ஓ பாசம் எரியுதடி ஓ ஆசை துடிக்குதடி என் பாசம் தடுக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் வாசம் நுழைக்குதடி ராசாத்தி ஓனப்பு கருவை காட்டு முள்ளாச்செடி அடியாத்தி ஓஞ்சிருப்பு புளியங்காட்டு பூவாச்செடி கைது என்ன இடத்துல புன்னகரமா நினைக்கிறமா விழக்கூடிய நமது ஊர் நல்ல ஊர் ஏகப்பட்ட பணச்செலவு ஏகப்பட்ட பொருட்செலவு செய்து நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் இலுப்பூர் தாலுகா கட்டக்குடியில் அமைந்து அல்வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வல்லடி கருப்பர் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு கட்டக்குடி 42வது மண்டகப்படிதாரர்கள் நடத்தப்படும் நாடகமானது ஸ்ரீ பராப வருடம் சூத்திர மச்சம். நல்லா பாரு, கண்ணாடி எடுத்து வரலையா? சுக்கல வச்சோம்யா. கண்ணாடியை போட்டு வெளியே நின்றா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கண்ணாடியை போட்டு வந்தா குருட்டு போய் கோமாளி தான் உனக்கு கிடைச்சானான்னு கேட்பாங்க. அது இப்பயா தெரியும். அதனால உள்ள மட்டும் கண்ணாடியை போட்டுக்கிறேன். இப்படித்தான் ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன விஷயம் நடந்துச்சு? கார்த்திகை மாசம் நம்மளுக்கு நாடகம் இருக்காது. எல்லாருக்குமே இருக்காது. யாருக்குமே இருக்காது. அப்ப என்ன பண்ணிவிட்டான், எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலைக்கு போயிருப்பியா. நான் போன வேலை அச்சடிக்கிற ஆபீஸுக்கு வேலைக்கு போயிட்டேன். நல்ல வேலை தானே அச்சடிக்கிறது. அப்படி கதையா சொல்லு. பத்திரிக்கை அடிக்கிற ஆபீஸுக்கு வேலைக்கு போயாச்சு. போன உடனே பாருங்க, என்னையா
நான் போய் சேர்ந்த நேரம் என்ன மாதிரி இல்லை 5000 கல்யாண பத்திரிக்கை அடிக்க சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. அப்ப நீங்க போன நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் யோகம்யா அந்த கடைக்கு 5000 கல்யாண பத்திரிக்கை அடிக்க சொல்லி ஆர்டர் உள்ள போயாச்சு. 5000 கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்தா பாருங்க நைட்டோட நைட்டா வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு அந்த பத்திரிக்கை. அப்புறம் என்ன விடிஞ்ச உடனே அந்த கடையை திறக்கணும்னு மறுபடி ஆமா போய் கடையை திறக்கலாம்னு போறேன். ஒரு 10 பொம்பளை ஆளு ஒரு 10 ஆம்பளை ஆளு கடைக்கு முன்னாடி கட்ட விளக்க மாதிரி பிஞ்ச செருப்போட வந்து நிக்கிறாங்க. ஏண்டா பத்திரிக்கையெல்லாம் ஒழுங்காத்தான் அடிச்சேன். ஆ, ஒரு சில பிழை ஏற்பட்டுருச்சு. என்ன பிள்ளை ஒரு தப்பு தான். என்ன சொல்லு. திருமணம் சிறப்பாக நடைபெறும் போடணும். ஆமா நல்ல விஷயம் தானே. நான் நானா போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து கண்ணாடியை மட்டும் மறந்துட்டேன். ஆ, நானாக்கு பதிலாக தானா போட்டு விட்டேன். ஏய் ஆ, தானா போட்டவன திருமணம் சிறப்பாக தடைபெறும் விழுந்துருச்சு. போச்சுல. ஏன்டா டேய் அப்ப விளக்கு மாத்த கட்டு தானே வரும். இதெல்லாம் ஒரு தப்பா? பொண்ணோட பெரியப்பா சித்தப்பா ஊர் வந்து ஆ, மேல நாகுடி கீழே நாகுடி. ஆ, மேல நாகுடி கீழே நாகுடி. சரி நாகுடி. ஆமா ஆ, நாகுடின்னு போட்டா பிரச்சனை இல்லை. ஆமா. இந்த கிரக முடிச்சே ஒரு எழுத்த லேசா சொருகிட்டேன். நாகான எப்படி என்ன எழுத்த? நாவுக்கு பக்கத்துல ஒரு இக்கண்ணாவை சொருகினேன். மேல நக்கடி கீழே நக்கடின்னு விழுந்துருச்சு. இதெல்லாம் ஒரு தப்பு. கதையை வந்து சார் நீங்க தான் கேட்கணும் இதெல்லாம். நீங்க ஏண்டா ஒரு இப்படி எந்த அப்ப விளக்கு மாத்த கட்டு தானே அடிப்பாங்களே. மாப்பிள்ளையோட தாய் மாமன் பேரு ஆ, கூலிச்சாமி. பாவம் இறந்து தெய்வமா தெய்வமா போயிட்டானடா. ஆமா கூலிச்சாமி. ஆ, கூணா போட்டிருந்தா பரவாயில்ல. ஆமா கூணாவும் சுழிச்சுதான் இருக்கு. ஆமா அங்கிட்டு ஓனாவும் சுழிச்சுதான் இருக்கு. ஆமா. கூலிச்சாமிக்கு கூணாவுக்கு பதிலா உன்னை ஓனா. செருப்புட்டி அடிக்கணும்டாப்பா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் ஒரு தவறா? பொண்ணோட தாய் மாமா பேர் வந்து பாண்டி. பாண்டி. அவ அப்பா பேர் ஒச்சாண்டி. ஒச்சாண்டி. ஒச்சா தோர்மை பாண்டி. ஆமா ஆமா. இப்ப உங்க பேர் என்ன லட்சுமணன். உங்க அப்பா பேரு பாண்டி. பீனா போட்டு நீங்க லட்சுமணன் போடுறீங்க. ஆமா. இதே ஒச்சாண்டி. சரி. அவன் பேர் பாண்டி. ஓ, அவன் நடுவில் புள்ளி வைக்கணும்ல. ஆமா. புள்ளிய மறந்துட்டேன். ஓனாவையும் பாண்டியும் சேர்த்து படிங்க. அதான் உன்னைய செருப்பு அடிக்காம விட்டாங்களே. இதெல்லாம் ஒரு தப்பா? கதை அந்த கல்யாணத்தோட கதாநாயகன் யாரு? யார்? மாப்பிள்ள. மாப்பிள்ள. ஆ, மாப்பிள்ள பேர் வந்துக்கிட்டு கன்னிக்குமரன். கன்னிக்குமரன் அருமையான பேர்ரா. காணா போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஆ, காணாவுக்கு போல சூனாவை போட்டேன். உன்னை செருப்புட்டி பிச்சிருக்கணும்டா. எந்த தப்பு இருந்தாலும் என்னைய கோச்சுக்கிறாதிய. நான் உடம்பு முடியாத ஆளு. என்னைய அடிச்சுப்புறாதிய. அப்படி அடிக்கணும்டா. உள்ள நாரதருக்கு முதுகு அகலமா இருக்கு. ஊட்டியாச்சு என்ன வேணாலும் ஜாத்திரம் உங்களுக்கு வேணாம்னு சொல்ல என்பதை எடுத்துரைத்து அருமையான முறையில் இரவு 7 மணி அளவில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்று முடிந்து அன்றிரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலர் திரு பாவண்ணா முருகேசன் கோனார் அவர்கள் தலைமையிலும் திரு ஏ ஆறுமுகம் அஞ்சலை, திரு ஏ ஆனந்தன் மதுபாலா, திரு ஏ மோகன் துர்கா, திரு ஆர் பாலு சித்ரா, திருச்சி வண்ணாரப்பேட்டை இவர்கள் குடும்பத்தினால் நடத்தப்படும் நாடகமானது தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் நாடகமானது ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கிருக்கும் நடிகை சிகாமணிகள் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது அடியின் கடமை என்று கூறிக்கொண்டு சென்றெல்லாம் தனக்கென தானே என்று வெற்றி கொண்டு நாட்டி வரும் நடிப்பின் சுடர், நடிப்பின் இலக்கியம், சங்கீத சாம்ராட் என்று அழைக்கப்படும் அருமை சகோதரர் பிளாத்தி குலத்திற்கு அருகாமையில் உள்ள பூதலாபுரத்தைச் சேர்ந்த எம் முத்து முருகன் அவர்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தன். குயிலின் குரலோவியம் குயிலிசை கோயிலவாணி. வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் புராண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அருமை சகோதரி தனக்கென தானே என்று தனிப்பாணியை வகுத்து வரும் அருமை சகோதரி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினருமாகிய அருமை சகோதரி ஜி எம் கலையரசி அவர்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளி நாயகமாக தோன்றுவார்கள். சொற்போர் அரசு, காணப்பிரியர், கழகப்பிரியர், சொல்லுக்கு சொல்லு, பேச்சுக்கு பேச்சு, பீச்சுக்கு பீச்சு என்று சொல்லக்கூடிய அளவிலே அருமையான முறையில் உரையாட காத்து கொண்டிருக்கும் லிங்கவாடி மாணவர்கள் எடுத்த அருமை சகோதரர் நீதிமணி அவர்கள் மத்தியில் நாரதர் கழகப்பிரியராக நடிப்பார்கள். புதிய பாடல், பழைய பாடல், தெம்மாங்கு பாடல், எந்த பாடல் கேட்டாலும் தனது விரல் பலத்தினாலும் தனது குரல் பலத்தினாலும் உங்கள் செவியலை கூட்ட காத்து கொண்டிருக்கும் ஆறுமணி கலையரசு இன்னைக்கு ஒரு சார்பு ஆய்வாளராக
காவல்துறையில் பணிபுரிந்து அந்த வேலையை விஆர்எஸ் வாங்கி கொண்டு தனது வாழ்க்கையை கலைக்காக அர்ப்பணித்து இங்கே வாசித்து கொண்டிருக்கும் அருமை ஐயா எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் எனது ஊருக்கு அருகாமையில் உள்ள சாயலுடிக்கு அருகாமையில் உள்ள கீரந்தையைச் சேர்ந்த VM சாமி அருமை ஐயா ஒரு மத்தியில் அருமையும் அன்பென்பார். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாபின் குடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தாள் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். கொள்ளும் பாபின் குடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தாள் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக மாற மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. நன்றி நன்றி. கைதட்டி அன்பு உலகத்துக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு. அடுத்தபடியாக சிறந்தாழ்ந்த முறையில் அன்பான முறையில் மிருதங்க புகழ் மிருதங்க சக்கரவர்த்தி கொடையடி முரசு அன்னாரது அன்பு வாத்தியார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய உப்பற்ற தலைவருமாகிய மானாமதுரைக்கு அருகாமையில் உள்ள அரசுகுல மாணவன் முன்னெடுத்த TV ஜெயம் அருமை அப்பா அவர்களது மூத்த மாணவனுமாகிய எனது அருமை மாமா அஞ்சூர் நாட்டுக்கு சொந்தக்காரருமாகிய ஏனாதி மாநகரம் போற்றக்கூடிய எனது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய அருமை மாமா செல்வம் அவர்கள் மத்தியில் செல்வம் என்ற செல்வராஜ் அவர்கள் மத்தியில் மிருதங்கம் துபி தபேலா டோலாக். சரிங்க
சபாஸ் ஓடியா பரமேஸ்வரி கரகாட்டம் இனிதே ஆரம்பம். இந்த கைதட்ட வண்டிகளுக்கு நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் என்பதை எடுத்துரைத்து உங்களுக்கு பூரா என்னத்தை சொன்னாலும் இருக்காது. யார் யாருக்கு சுகர் ப்ரெஷர் வரணும்னு நினைக்கீங்களா சிவனேன்னு உட்காந்துருங்க. நீங்கள் கைதட்டலைன்னா உங்களுக்கு தான் சீக்கு. அதை நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சமாவது ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் என்பதை எடுத்துரைத்து அதுபடியாக சிறந்தாழ்ந்த முறையில் அதற்கு இணையாகவும் துணையாகவும் வாசி காத்து கொண்டு இருக்கும் பலவாத்திய புகழ் பலவாத்திய சக்கரவர்த்தி. அவருக்கும் அதே வாத்தியார் தான், அவங்க தாத்தா தான். எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர் அருமையப்பா டிவி ஜெயம் அவர்களது பேரனுமாகிய அரசகுலம் ஆடவன் போற்றக்கூடிய அதிரடி மன்னன் எஸ்பி லட்சுமி மன்னன் அவர்கள் மத்தியில் ஆடவன் மற்றும் கீழ்ராவன். லட்சுமணனா கொக்காவா அட்டியா போடுங்க. ஓஹோ தோசைக்கல்ல ஊட்டுறது வண்டி. சபாஸ் 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 கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். அதற்கிணையாக அருமையான முறையில் வண்டி சின்ன வண்டி தான், திணிக்கான சாமான் தான். சாமான் சின்ன சாமானாக இருந்தாலும் அந்த வண்டி இல்லைன்னா எந்த வண்டி ஓட முடியாது. தாள சைகர்த்தா லய சக்கரவர்த்தி லய மாமேதை, நல்ல ஒரு பாடக்கூடிய ஆள், ஒரு பேச்சாளி, திரைப்படத்தில் ஊரா நடிச்சிருக்காரு. எந்த படமே நாங்க என்ன பார்த்தலையா? பாகுபலியில் நடிச்சிருக்காரு. ஆமாங்க தம்பி, பாகுபலி. பாகுபலி நானும் செல்வராசன் 2 தடவை பார்த்துட்டேன். ஆமா, ஒரு சீன்ல கூட அந்த ஆளை காணோம். எந்த சீனுக்கு வந்திருக்காப்ல? அம்ப விட்டு முதல்ல குத்திடுவாங்க, செத்து கீழே நடந்தா எப்படி பாப்பா? அருமை மைத்துனர் மதுரை கற்காமில் சாமணத்தை சேர்ந்த நாகராஜ் அவர்கள் மத்தியில் தாளம் இசைப்பார். சிறப்பு சிறப்பு. விடிய விடிய குத்தினாலும் சங்கி சப்பு தான். அடுத்தபடியாக சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் என்பதை எடுத்துரைத்து அடுத்தபடியாக அருமையான முறையில் சிறிதளவு பேசினாலும் பெரிதளவு உங்கள் செவியில் கூட்டக்கூடிய ஒளி ஒளி அமைப்பு சிறந்த ஸ்தாபனம் நவீன ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ முருகன் பவர் லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் விராலிமலை உரிமை ரங்கசாமி போடுங்கண்ணே. சிறப்பு சிறப்பு. இந்த மை செட்டு கொஞ்சம் ஜோராக கைதட்டலாம்ல?
இந்த மரத்துலலாம் ஏறி இந்த சீரியலை போட்டு அதை எடுக்க முன்ன அவங்க படுற பாடு உயிரை பணைய வச்சு தான் இந்த மின்சாரத்தில் எவ்வளோ வைக்கிறாங்க. அது மட்டுமா, இந்த மதுப்பிரியர்களுக்கு அவங்க சமாளிக்கிறது பெருங்கொடுமை. பூரா பேர் ஒரு பாட்டை போடும்பாக ஒரு ஆளு, ஒரு ஆள் இன்னொரு ஆள் இன்னொரு பாட்டை போடுங்க. ஆனால் அவங்களோட மாதிரி சமாளிக்கிறதுக்கு அத்தனையும் சமாளிக்கணும். இப்படிதாங்க நடந்து வச்சு ஒரு போன வாரம் நடந்த கதை. இந்த பக்கத்தில் தான், கரூர் பக்கத்தில் தான் ஒரு விஷயம் நடந்து வச்சு. மைச்சேட்டுக்கார்ட்ட அண்ணன் கொஞ்சம் ஏற்றுனே, வாலிம் இல்லைனே கொஞ்சம் ஏற்றுனே அப்படின்னேன். குனிஞ்சாரு, எப்படியே புண்டாரு. அண்ணே இன்னும் ஏறலைங்கண்ணே அப்படின்னேன். அண்ணன் ஏற்றுங்கண்ணே அப்படின்னேன். மறுபடி குனிஞ்சாரு, இப்போ எப்படின்னு கேட்டார். அண்ணன் என்ன சத்தம் வரலைண்ணே அப்படின்னு கேட்டேன். மறுபடி ஏற்றுனே அப்படின்னேன். கீழே குனிஞ்ச வருதேன், ஆள் எந்திரிக்கவே இல்லை. அந்த முண்டை ஒரு புல் பாட்டில் கீழே வச்சுருப்பேன் இருக்க. நான் ஏற்றுன்னு வாலிமை ஏற்ற சொன்னதுக்கு அந்த முண்டை கொஞ்சம் கொஞ்சம் சிப்பு சிப்பாக கட்டிங்க ஊற்றி குடிச்சிட்டு அவன் மல்லாக்கப்படுத்திட்டேன். ஆனால் இப்படி தான் சிரிச்ச முகம் சீதேவி அப்படி பட்டையை போட்டு இப்படி குங்குமத்தை அடித்து இப்படி உட்காந்துருக்காங்கன்னா விடிய நீங்கள் உட்காந்துருக்கணும். அதுதான் நீங்கள் இருந்தாத்தேன். ஏன்னா எப்படியா கொஞ்சம் பாடகர்களை கூட்டி இருந்தாலும் மைக் செட் சரியில்லைன்னா முடியாது, நாடகம் தொலைஞ்சிரும், அந்த பாட்டும் பாட முடியாது. வாயிலிருந்து சத்தம் வராது, ரத்தம் தான் வரும். அதனால் அருமையான முறையில் மைக் செட் எடுத்து கொடுத்த முருகன் லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நன்றிகள் மன தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு திரு ஏ ஆறுமுகம் அஞ்சலை, திரு ஏ ஆனந்தன் மதுபாலா, திரு ஏ மோகன் துர்கா, திரு ஆர் பாலு சித்ரா, திருச்சி வண்ணாரப்பேட்டை குடும்பத்தார்கள் கட்டகுடி அவர்களுக்கு மிக்க சிறப்பான நன்றி வணக்கம். அவங்கள வச்சுதேன் நாளைக்கு எங்கள் வீட்டில் அடுப்பறி அவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சுதேன். அருமை. அதுக்கு ஒத்துழைப்பு அளித்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு உங்களுக்கு உங்களையும் ஏற்படுத்தி வைத்த நாடக அமைப்பாளர், அந்நாடக பொறுப்பாளர், அயன்கடை உரிமையாளர் அருமையனார் எம் செந்தில் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கார். இந்த நாடகம் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துரைத்து, எந்த நாடகம் இருந்தாலும் அருமையனார் செந்தில், மலைக்குடிப்பட்டியைச் சேர்ந்த செந்தில் அருமையனார் அவர்களிடம் ஒப்படைங்கள். சிறந்தாழ்ந்த முறையில் நடிகளை தேர்வு செய்து கொண்டு வருவார் என்பதை எடுத்துரைத்து, ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தா புதுக்கோட்டையிலோட பாட்டி போட்டிருக்கலாம். எத்தனை பாட்டியை போட்டாலும் பக்க மேளத்துக்கு பேர் பெற்று விளங்கக்கூடியது எங்கள் மதுரை சங்கத்தை அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆள் பிறந்ததே வரணும் எடுத்துரைத்து, ஆடலரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன உய்யாரி, நடன சிங்காரி, செய்வன பொம்மை, நல்ல பொம்மடா இல்லைங்க. ஆள் இத்தண்டி வளர்த்தியா என்னைய காட்டில் வளர்த்தியா இருந்தா இப்போ எப்படி இந்த பிள்ளோட ஆட? கடுகு சிறுத்தாலும் காரஞ்சிருக்காது. அது எனக்கு தான் சொல்ல, ஏன் ஊர் அந்த ஊர். ஆமா, அது கடுகு சந்தை. ஆமா. அதனால அருமையான முறையில் போத குருவுக்கு உடன்பெறவாத சகோதரியா இருந்தாலும் எனது ஆறுயிர் சகோதரி தாளகாரரு சம்சாரம் அருமை சகோதரி எஸ்பி ராஜலட்சுமி அவர்கள் மத்தியில் டான்ஸ் அண்ட் காமிக் சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுண்டு கொண்டாருடா, வாழை மீன் காலுடா, வர செயல பாருடா. சலோமியா மாறி வெளியே அடியே. மீனு கண்ணோ காரப்பொடி, முகமோ கெளுத்தி மீனு, மனமோ சென்னாக்குடி. இது வீணாங்கடா, கையில் சிக்காதுடா, அவர் ரெக்கவ ஜமமானுடா. இது வீணாங்கடா, கையில் சிக்காதுடா, அவர் ரெக்கவ ஜமமானுடா. ஏ அந்தோனி, ஏ அல்போன்சி, அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சி. அந்த கடலை கேளு, அலையை சொல்லும், கண்ணியை கேளு, புது கதையை சொல்லும். சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்பு கருமாடுடா, வாழை மீன் காலுடா, வர செயல பாருடா. சலோமியா கண்ணன் பிரதர்ஸ்
அவர்கள் எனக்கு 50 ரூபாய் அம்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். நன்றி நன்றி இழந்தலாம். வணக்கம் 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 வணக்கம். சாருக்கு ஏத்தா ஆம்பளை ஆளுக்கு தான் அம்பளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பொம்பளை ஆளுகளும் கொடுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட பரிசை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா காதில் அடக்கிறது, கழுத்தில் அடக்கிறது, காலில் வந்து கொடுங்க. அதை என்கிட்ட கொடுக்காதே தாளார்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அவர் தான் செருப்பு போடாமல் வராப்புல. அருமையான முறையில் உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் இங்கு சிறந்தாழ்ந்த முறையில் நாங்கள் சிறிதளவு பேசினாலும், நாங்கள் நடித்தாலும், இதை பூரா நாங்கள் இருந்தாலும் மறைந்தாலும் இன்னைக்கு பார்க்கலாம். உலகளவில் இன்னைக்கு எடுத்து செல்லக்கூடியது இந்த யூடியூப் சேனல் பிஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கு மிக சிறப்பான நன்றி நன்றி. இந்த வணக்கம் 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 என்பதை எடுத்துரைத்து உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் இருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களால் உயரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார். நான் இங்கே எவ்வளோ தூரத்துக்கு ஏறி உட்காந்து நான் மேலே ஏறி நின்று பாடிக்கிட்டு இருக்கேன்னா அது காரணம் எங்கள் வாத்தியார் தான். எனது அருமை வாத்தியார் பிரபல நகைச்சுவை மாமேதை, நகைச்சுவை ஜாம்பவான் என்று கூறப்படும் என் ராமநாதபுரம் மாவட்டம் கமதிக்கேர்காமில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த ஏ சண்முக ராஜா அவர்களது மாணவனுமாகிய அடியன் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிக்கு அருகாமையில் உள்ள கடுகு சந்தையை சேர்ந்த ஏஎஸ் ராக்கெட் ராஜ் ஆகிய நான் பப்புன் மற்றும் பரதேசி. எனக்கு ஒரு பாட்டு நல்லா நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு மணிமகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சொரான தங்கரதான். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, அட ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு மணிமகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதம். சிறப்பு. என காலதாமத காரியத்தை கேடு. பிள்ளைய வெளியே அத்தாச்சியை வெளியே தள்ளிதான் நம்ம பேர் வாங்கினேன். நம்ம மட்டும் வேற ஆளா நின்றுகிட்டு இருந்தோம்னு வைங்க, மாடு 2 மாடு சேர்ந்தாத்தே பந்தயத்தில் அடிக்க முடியும். நீங்க ஒத்தாளா பேசினா ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிறுக்கு லூசுன்றுவாங்க. அதைத்தான் நீ சொல்ல வர, எனக்கு தெரியாது. அதனால உள்ள தள்ளி பொம்பளை பிள்ளை வெளியே தள்ளுவோமா? அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதி காத்து அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. தயவு செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க. தயவு செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க. கட்டுப்பாடு நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. கூட்டத்தில குச்சு குழம்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. கூட்டத்தில கலகலன்னு செய்யக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. கூட்டத்தில குச்சு குழம்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. அங்க இங்க விரலை விட்டு நோண்ட கூடாது, இங்க கைய வச்சு நோண்ட கூடாது. அங்க இங்க விரலை விட்டு நோண்ட கூடாது. முடிவுமுறை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. ஒரு சின்ன தாக்கல். வரக்கூடிய நாரதர் நீதி மணி, நீதியைத்தானே உரைப்பாரு. விராலிமலை மைச்சிட்டு விராலிமலை தானே. விராலிமலைக்கு ஒரு சிறப்பு இருக்கு, இந்த நாடகத்துக்கு அது ஒரு கணக்கு இருக்கு. அந்த விராலிமலையோட அந்த முருகன் கோயில் வரலாற அவர் வெளியே வந்து சொல்லணும். அது எதனால அவருக்கு அதில் சம்மந்தம் இருக்குது. அவர் போட்டிருக்கிறது நாரதர் வேஷம், நாரதருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது. அதுதான் இந்த விராலிமலை முருகன் கோயில், அதை அவர் சொல்லுவார். அம்மாதாய புண்ணியவதியை சொல்லுறீங்க ஏழுங்க, இந்த ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அம்மாவதிய புண்ணியவதியை சொல்றீங்க ஏழுங்க, நீங்க ஆம்பளைக்கு மதிப்புமே கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க, கதையெல்லாம் பேச வேணாங்க. அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க. முடிவரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒண்ணாக. எப்ப கம்மியா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக தாயாரும் படிக்கவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படிக்கவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளான் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம் அன்னை என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாமும் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாமும் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக